ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் வெந்தய குழம்பு எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். உடம்புக்கு குளிர்ச்சி தரும் இந்த வெந்தய குழம்பு எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. பேனல் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதே 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசி தாங்க யூஸ் பண்ணுறேன் நான். நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. தீயாமல் பார்த்துக்கோங்க. அடுப்பு லோவும் இருக்கக்கூடாது, ஹை ஸ்பீடும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வறுத்தோன்னா இது தீஞ்சா மாதிரி ஆகிடும். இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் பவுடராக நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. பேனல் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இது கூட 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோலெல்லாம் உரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கணுங்க. ஒரு கண்ணாடி பதத்துலேருந்து அடுத்த பதம் வரும்போது இடித்த பூண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வந்திருக்குங்க. இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், குறை குறைன்னு இல்லை, நல்லா நைஸாக எடுத்திருக்கேன். இதை லைட்டாக கிளறி விடுங்க. ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு இது கூட நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு காரம் எவ்வளவோ ஜாஸ்தி கம்மி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதே போல் குழம்பு நான் 4 பேருக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும், அதாவது தண்ணியாக குழம்பு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கிரேவி பதத்தில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பிளேட்டு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நான் தட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எண்ணெய் பாருங்கள், தனியாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கிளறி விட்டுட்டு குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். குழம்பு பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக வந்திருக்கு. இது சாப்பாட்டில் அப்படியே சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.